கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோடய ஜாப்க்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஐயா ஜோம் பண்ணுறப்ப பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதுக்கான நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த அல்சர் ப்ராப்ளம், பேக் பெயின், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். டிசம்பர் 10th அன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் ரொம்ப பயந்து இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதே டாக்டர் சொன்னாங்க பிளாக் எதுவும் இருக்காது, ஒரு 40 to 30 அப்படி தான் இருக்கும்னாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் 80 to 90 இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்போ எங்களுக்கு அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பரிபூர்ண சுகத்தை தருவார்னு. நான் போய் ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிளாக் எதுவும் இல்லை, ஸ்டென்ட் வச்சாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி சடனாக வந்ததோ எதுவும் கிடையாது, பல நாளாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸ், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இம்மட்டுமா ஜீவனை காத்தார். அதற்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை உன்னிப்பாய் கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் நம்முடைய பரமபிதா அவை எல்லாவற்றுக்கும் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு பிழைப்புக்கு வழிய பரமபிதா இன்னைக்கு திறந்துட்டார். ஆமேன். இனி என்னைக்கும் கடன் வாங்க உங்களை விட மாட்டார். ஆமேன். கொடுக்கும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி அநேகருக்கு ஆகாரம் கொடுக்க உங்களை முதலாளியா ஆண்டவர் மாத்திட்டார். ஆமேன். கையேந்திர நிலைமைக்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப். சொல்லுங்க, ஃபுல் ஸ்டாப். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பரமபிதா உங்களுக்கு பொழப்பு கொடுப்பாரு, நீ கவலைப்படாதுப்பா பொழப்பை பத்தி அப்படின்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமாம், நம்ம ஆண்டவர் கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்குறவர். ஆமேன். ஆமாம், அப்படியே அமுக்கி குலுக்கி மடியில் சாச்சி அள்ளி போடுறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள உறவு அப்பா பிள்ளை உறவு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாட்ட போய் ரைட் ராயலாக நிற்கணும். எனக்கு இன்னைக்கு பிள்ளை ஃபீஸ் கட்டணும், 2 லட்ச ரூபா வேணும், கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. தைரியமாக போய் கேளுங்க. ஆமே.
சில பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட கேட்குற கேள்வி ஏன் தான் என்ன பெத்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஏன் என்ன பெத்தேன்னு கேட்குறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா உங்கள் அம்மா நினச்சி உங்கள் பிள்ளை வந்ததில்லை, ஆண்டவர் நினச்சி வந்தது. அப்போ ஆண்டவரை பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது பிழைப்புக்கு வழி கிடைக்கும். சரியா? சரி, வாசிங்க. ஏசாயா 55:3 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், வந்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறார், தாவீதுக்கு நான் அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. நிச்சயமான கிருபைகள்னா கண்டிப்பா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அதான் நிச்சயமான கிருபைகளை உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவருக்கு உங்களுக்கு இன்னைக்கு வாக்குறுதி. அப்படின்னா நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும், நிச்சயமா உனக்கு ஆசீர்வாதமான திருமண காரியம் நடக்கும், நிச்சயமா பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், நிச்சயமா உனக்கு ஒரு வீடு கிடைக்கும், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். அப்படின்னா என்ன தெரியுமா? கண்டிப்பா உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா இல்லை, அப்படி அல்ல, கண்டிப்பா கிடைக்கும். ஆமென். சொல்லுங்க, நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். என் பிரச்சனைக்கு நிச்சயமா முடிவு வரும், என் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், வந்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்போ ஆண்டவரிடத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் கேளுங்க, ஏன்னா கேட்க உரிமை பெற்றிருக்கிறீர்கள். நமக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று ஒரு பெயர் உண்டு. அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு உங்களுக்காகவே அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வந்து எடுத்துக்கொண்டு போங்க. அல்லேலூயா. உங்களுடைய பிழைப்பிற்கும் வருமானத்திற்கும் சாப்பாட்டிற்கும் என்னை தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ்வதற்கும் இன்னைக்கு கேரண்டி ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமென். என்னால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமானா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எனக்குள் இருக்கிற இயேசுவாலே எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பிழைக்கணும்னா, உனக்கு வழி வேணும்னா நீ என்கிட்ட வா, வந்து கேட்டு பெற்றுக்கொண்டு போன்னு சொல்லிட்டார். அப்போ பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளை, வாலிப மகன், வாலிப பிராயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவனுக்குள்ளால ஒரு அசுத்தாவி இருந்து அவனை அடிக்கடி நெருப்பில் தள்ளி போட ட்ரை பண்ணது, இல்லைன்னா தண்ணியில் தள்ளி போட்டு அவனை கொலை பண்ணும்படிக்கு ஒரு தற்கொலையின் ஆவி அவனுக்குள்ளால இருந்து அவனை சாகடிக்கிறதுலே குறியா இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை உன்னை சாகடிக்கிறதுக்கு குறி வச்சிருக்கிற பொல்லாத அந்தகார கிரியைகளை ஆண்டவர் அழிக்கிறார். உன் பிள்ளையை சாகடிக்கிறதற்கு குறி வச்சிருக்கிற அது விபத்தின் பேரிலேயோ கொள்ளை நோயின் பேரிலேயோ இல்லைன்னாச்சுன்னா துஷ்ட நண்பர்களுடைய நயவஞ்சக செயலினாலேயோ அழிக்க நினைக்கிற கிரியைகளை ஆண்டவர் இன்றைக்கு அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. அந்த தாய்க்கும் தகப்பனையும் ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், சில பிள்ளைகளை பெற்றோர்கள் வச்சு பராமரிக்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அவர்களுக்கு ஒரு ஹைப்பர் இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டிசம் பிரச்சனை இருக்கலாம், முரட்டாட்டத்தின் ஆவி இருக்கலாம். இப்பொழுது அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பாக உங்க மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்க. யாரை உன்னால மேற்கொள்ள முடியலை, யாரை பராமரிக்க முடியலை, யாரை நினைச்சு துக்கத்தோட வந்திருக்கிற அன்றைக்கு அந்த தகப்பன் இந்த பிள்ளையை வச்சுட்டு இவனை தனியா விட்டுட்டு போக முடியலை. ஒரு வாலிப பிள்ளைய வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியலை. யாராவது ஒருவர் காவலுக்கு இருக்கணும். ஒருவேளை உன்னுடைய வீட்டில் யாராவது ஒருவர் காவலுக்கு இருந்தாதான் யாரோ ஒருவர் பிழைத்திருப்பார்கள் என்று ஒருவேளை நிலைமை நிர்பந்தம் இருந்திருந்தே, ஆனால் இன்றைக்கு அவர்களை ஆண்டவரிடத்திலே உங்கள் விசுவாச கண்கள் மூலமாக கொண்டு வாருங்கள். ஏதோ ஒரு கண்ணீர் உனக்குள்ளால இருக்கலாம், அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் உனக்குள்ளே இருக்கலாம். அது உன் மகனாய் இருக்கலாம், உன் உடன் பிறந்த சகோதரனாய் இருக்கலாம், சகோதரியாய் இருக்கலாம். அவர்களை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அன்றைக்கு 2000
2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்னால் அந்த பையனை கொண்டு வந்து அந்த தகப்பன் சொல்றாரு, சாஷ்டாங்கமாய் விழுந்து சொல்லுகிறார். மத்தேயு 17:15 சொல்லுகிறது, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்தான். உடனடியாக இயேசு சொன்னார், அவனை என்னிடத்திலே அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா! இன்றைக்கு உனக்குள் இருக்கிற தற்கொலையின் ஆவிகள், உனக்குள் இருக்கிற வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், உன்னை சாவடிச்சிட்டு தான் மறுவேளை பாப்பன்னு சொல்லுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் வெளியேற்றி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே மிகுந்த சுகம். ஆமா, அந்த இளைஞன் சொஸ்தமானான. ஹல்லேலூயா! சொஸ்தமாக்கப்பட்ட வாலிப பிள்ளைய அந்த தகப்பன் கையில ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு எந்த பிள்ளை சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார், எந்த பிள்ளை ஒரு தற்கொலை ஆவியில் இருக்கிறான், டிப்ரெஷன்ல இருக்கிறான், அவனை தனியாக வச்சுட்டு போக முடியல, வச்சுட்டு வந்துட்டா ஏதாவது செய்திருவானோ, தற்கொலை பண்ணிடுவானோ, அவன் தற்கொலை பண்ணுவேன் சாவ போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறானே, இவனை தனியா விட்டுட்டு போக முடியவில்லையே என்று ஒருவேளை நீ கண்ணீரோடு வந்திருந்தாயே, ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், அந்த பிள்ளைக்குள் இருக்கிற இருளின் ஆவி, தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரீக வல்லமைகள், உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினையின் ஆவிகள் இப்பொழுது அதமாக்கப்படுகிறதே. நாவியிலே பார்க்கிறேன். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை தட்ட தட்ட தட்ட. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். கை தட்ட தட்ட உனக்குள்ள இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை பண்ண வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. என் பிள்ளையுடைய சிந்தையை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, என் பிள்ளையை புத்தி பேதலிக்க பண்ணுகிற பொல்லாத ஆவியே, என் பிள்ளையை மனமடிவுக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். என் பிள்ளையிடத்திலே இனி உனக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளையிடத்திலே மறுபடியும் இனி வராதே என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட அந்த கொள்ளை நோயை இனி என்றைக்குமே நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா! கடந்த நாட்கள்ல தேவராஜ் பாண்டியன் உடன்குடியிலேருந்து ஒரு சாட்சி எழுதியிருக்கார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அப்படியே கால் தொடையில ஒரு பெரிய கட்டி, கேன்சர் கட்டி வந்து பயங்கர வலி. மருத்துவரிடத்தில் போய் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, இது ஒரு பெரிய கேன்சர் கட்டி, இது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு பிறகு நிறைய கியூமோ கொடுத்து அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி அன்பு சகோதரர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்முடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரத்திலே வந்து என்னை பார்க்க வந்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட இந்த கொள்ளை நோயை இனி தேடியும் காண மாட்டாள் சொல்லிட்டு சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த கட்டியை வேரோட பிடுங்கி போட்டு உன் சரீரத்தில் கத்தி படாமல் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா! அப்பொழுது அந்த மகனுக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம், இன்று கண்ட இந்த எகிப்தின் கொள்ளை நோயை இனி தேடியும் காண மாட்டாய். ஹல்லேலூயா! கரெக்டாக 11 நாள் கழிச்சு திருப்பி டாக்டர் இடத்துல போயிருக்கிறார். அங்கே போய் பார்க்கும் பொழுது கட்டி இருந்த இடத்த பார்க்கவே முடியலை. ஹல்லேலூயா! அவருடைய அந்த மேல்கால் பகுதியில், தொட பகுதியில் எங்கே கட்டி இருந்ததுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் வேரோட பிடுங்கி போட்டார். ஆமென்! அவர் பிழைத்து விட்டார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொன்னாரு, இதில் எழுதியிருக்கிறாரு, மை காட் இஸ் கிரேட் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென்! ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் சர்ஜரி பண்ணணும், நிறைய கீமோ இருக்குது, ரேடியோ தெரப்பி இருக்குது, அது ஓடும், ஒரு வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஓடும். ஆனால் ஆண்டவரை தேடி அவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் பிழைப்பீர்கள். சொல்லுங்கள், என்னிடத்தில் வாருங்கள்
பிழைப்பீர்கள். அன்னைக்கு எப்போ வேணாலும் இந்த பிள்ளை செத்து போவான்னு சொல்லிட்டு அந்த தகப்பனுடைய வாலிப மகன், ஏன்னா அவனை எப்போ வேணாலும் அது சாவடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு, ஆண்டவரிடத்தில் வந்து அவன் படைச்சு கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரிடத்தில் வந்த நீங்கள் இனி பிழைத்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நீ ஞாபகத்தில் வைத்து கொள்ளத்தக்கதாக மறக்க முடியாத ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற நல்ல தெய்வமே, காகங்களையும் பட்சிகளையும் போஷிக்கிற நல்ல தெய்வமே, அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாயிருக்கிற எங்களுக்கு பிழைப்பு கொடுக்கிற நல்ல தெய்வமே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். என்னிடத்திலே வாருங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னீர். வாருங்கள், வந்து கேளுங்கள், பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உங்கள் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள் என்று சொன்னீரே. பிழைப்பிற்கு வழி இல்லையே, வருமானத்துக்கு வரி இல்லையே, கடல்ல கிடந்து கஷ்டப்படுகிறது, தரித்திரத்தில் கிடக்கிறது, ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குதேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு பிழைப்பிற்கு வழி திறந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியா என் பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே குடியுரிமை கிடைப்பதாக, விசா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. நீர் விரும்புகிற கல்லூரியிலே என் பிள்ளைகள் படிக்கட்டும். அது ஒருவேளை உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்குள் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்கு அப்பாற்பட்டு வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்காக நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு, வாழ்வதற்கு, வேலை செய்வதற்கு வழி திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை பிழைக்க பண்ணுவீராக. அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy.
இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.